வணக்கம். நான் பார்த்தேன் சமைத்தேன் அன்னபூர்ணி. இந்த வீடியோவில் நம்ம அரக்கு போகிற இடத்துல எவ்வளோ அழகாக இருக்குங்கிறத தான் நான் எடுத்திருக்கேன். நாங்கள் வந்தே மாதிரம் அந்த ட்ரெயின்லேருந்து இறங்கினோடனே அங்கேயே ஒரு கேப் புக் பண்ணியிருந்தோம். அவர் எங்களை பிக்கப் பண்ணிட்டு போயிட்டார். அதாவது அரக்கு எங்களை அந்த ப்ளேஸ் கொண்டு போய் விடுறதுக்கும் அப்புறம் மற்றபடி அந்த அரக்கு ஃபுல்லாக சுற்றி காமிக்கிறதுக்கும் ஒரு 3 டேஸும் நாங்கள் அவரையே வச்சுட்டோம். அதாவது அவரையே எங்களை சுற்றி காமிக்கிறதுக்கு வி ஹவ் அப்பாயிண்டட் ஹிம். அவர் ரொம்ப நல்லவராக இருந்தார். ரொம்ப அழகாக எல்லாத்தையும் சுற்றி காமிச்சார். மோரோவர் ஹி வாஸ் ஏபிள் டு டாக் ஹிந்தி வெரி ஃப்ளூயன்ட்லி. அதனால எனக்கு தெலுங்கு கொஞ்சம் தான் புரியும். ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்தது. நீங்கள் போகிற இடம்லாம் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு. அதாவது இது ஒரு வேலி. அதனால் கொஞ்சம் மேலே போயிட்டு அப்புறம் கொஞ்சம் கீழே வருது. அதாவது உச்சி வரைக்கும் போயிட்டு அதுக்கப்புறமா அது கீழே வேலியாக இருக்குது. ரொம்ப அழகான இடம்தான். பார்த்தோன்னா உங்களுக்கு சுற்றி வர மலை, நம்ம மேலே போக 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 மலையாக இருக்குது. இந்த போகிற இடமும் கொஞ்சம் ட்விஸ்ட் அண்ட் டேர்ன்ஸோடு தான் இருக்குது. நிறைய ஹேர் பின் பென்ஸ்லாம் இருக்குது. ரொம்ப பழக்கப்பட்டவா நல்ல அதில் ஒரு வாட் இஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவா தான் இந்த இடத்துல காரை ஓட்டின்னு போக முடியும். அவர் ரொம்ப நாளாக அங்கே ஓட்டுறேன் அப்படின்னு சொன்னார். ரொம்ப அழகாக இருந்தது. போகிற இடம்லாம் நான் எடுத்திருக்கேன். எங்கேயுமே நிறைய பச்சை பசேல்னு செடிகள் தான் வளர்ந்துருந்தது. அதை தவிர நிறைய பூக்கள் இங்கே. அப்படி இங்கேயும் கொஞ்சம் மங்கீஸ்லாம் இருந்தது. பார்த்தேன்னா கொஞ்சம் நம்மளுக்கு போகிறதுக்கு பயமாக இருக்குது. அவ்வளவு தூரம் அந்த ஹேர்பின் பென்ஸ் எல்லாம் வருது. போகிறதுக்கும் வரத்துக்கும் ஒரே பார்த்து தான் நினைக்கிறேன். அதனால் கொஞ்சம் ஜாகிரதையாக தான் போக வேண்டியதாக இருக்குது. பழக்கப்பட்டவாக தான் பண்ண முடியும். அப்புறம் இந்த அரக்கு வேலையில் ஒரு பெரிய ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, இந்த RRRனு ஒரு ஃபிலிம் வந்தது இல்லையா, அங்கே நாட்டுன்னு சொல்லி அந்த சாங் ஜூனியர் NTRும் அந்த சரணும் ஆடுவார்ல, இந்த சிரஞ்சீவியோட சன்னும், அவள் 2 பேரும் இந்த ஆடின அந்த நாட்டு பூராவுமே இங்கே தான் எடுத்தான்னு சொன்னால். அப்புறம் அந்த ஃபஸ்ட்டு சாங் ஒன்று இருக்கும். அதில் கையில் மெஹந்தியெல்லாம் வைக்கிற மாதிரி ஒரு ட்ரைபல் கேர்ள் அந்த இங்கிலீஷ் உமனுக்கு வைக்கிற மாதிரி அதுக்கப்புறம் தான் அந்த கேர்ளை வாழ்ச்சின்னு போயிடுவாள். அந்த இடங்கள்லாம் காமிச்சார். இந்த இடத்துல தான் அதெல்லாம் எடுத்தது. அதை தவிர மோஸ்ட் ஆஃப் த சீன்ஸ் ஆஃப் புஷ்பா நம்பர் 1 இருக்கு இல்லையா, அதில் இந்த ஜங்கிள் சீன்ஸ் எல்லாமே இந்த அரக்கு வேலையில் தான் எடுத்தான்னு. ஏன்னா ஃபுல்லாகவே பச்சை பசேல்னு காடும் மரமுமாக தான் இருக்குது. இங்கே தான் எடுத்தா அவள் ரொம்ப நாள் இங்கே ஸ்டே பண்ணிட்டு இருந்தா அப்படின்னு அவர் சொன்னார். நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே சன்செட் காமிச்சிருக்கேன். நாங்கள் போகிறச்ச கொஞ்சம் சன் முள்ள கீழே இறங்கி வந்தது. அதுவும் பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருந்தது. மலையோடு சேர்ந்த அந்த சன் மறைஞ்சு போகிறதும் ஃபுல்லாக மிஸ்டி மவுண்டன்ஸ் தான். 2 லேயராக இருக்குது பாருங்கள். முதல்ல ஒரு மவுண்டன், அப்புறம் இது கொஞ்சம் மேலே இப்படி ஏறுறது. சரி, இந்த நேச்சரை யாருக்கெல்லாம் பிடிக்கிறதோ அவளுக்கெல்லாம் இதெல்லாம் பார்த்தா ரொம்ப என்ஜாய் பண்ணுவேன். அதில் வி ஷுட் ஹேவ் அ டேஸ்ட் இன் தட். ஒரு லைக்கிங், ஒரு பேஷன் இருக்கணும். எனக்கு நேச்சர் ரொம்ப பிடிக்கும். அந்த வாட்டர் ஃபால்ஸ் பார்க்குறதும் பெரிய பெரிய மலைகள் பார்க்குறதும் அதில் ஏறி போகிறது இதெல்லாமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். இதெல்லாம் வியூ பாயிண்ட்ஸு. இங்கெல்லாம் நிறுத்தி நிறைய ஃபோட்டோகிராஃப்ஸ் எடுத்துக்கிறார். நிஜமாகவே நேரில் பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்தது. பாருங்கள், ஃபுல்லாக மிஸ்ட்டு, அங்கே முள்ளமாக சூரியன் மறைஞ்சின்ட்டுருக்கு. திஸ் இஸ் அ வியூ பாயிண்ட். இங்கே நிறைய ஷார்ட் ஃபிலிம்ஸும் எடுக்கிறான்னு சொன்னால், நாங்கள் பார்க்கும்போதே 2 பேர் அந்த பெரிய வேனில் ஷார்ட் ஃபிலிம் எடுத்திருந்தா. இந்த ஒரு இடத்துல கொஞ்சம் எங்களுக்கு பாத்ரூம் போக வேண்டியிருந்தது. ஒரு டீயும் குடிக்கலான்னு போனோம். அங்கே எல்லாமே ரிசார்ட்ஸாக தான் இருக்குது. நாங்கள் போன இடம்தான் இது. எவ்வளோ ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸோட ஒரு மரம் இருந்தது. ரொம்ப அழகாகவே இருந்தது. இதுவும் ஏறி போகணும் ரூம்ஸ்க்கெல்லாம். ஆனால் நாங்கள் இங்கே புக் பண்ணியிருக்கல. ஆனால் இங்கே பாத்ரூம் ரொம்ப க்ளீனாகவும் நீட்டாகவும் இருந்தது. நான் கூட பயந்துட்டே இருந்தேன். ஆனால் நிறைய தண்ணியும் வந்தது. வெரி நீட் இட் வாஸ். ஒரு பழைய காலத்து அந்த மாதிரி பெரிய ஒரு பாத்ரூம் தான். ஆனால் நல்லா இருந்தது. டீ கூட ஏலக்காய் போட்டு கொடுத்துருந்தா, இஞ்சி ஏலக்காய்லாம் வெரி டேஸ்டி. இங்கே பாருங்கோ எப்படி இது ஊஞ்சல் மாதிரி இந்த இதெல்லாம் எப்படி போகிறது பாருங்கோ. அந்த எனக்கு என்னமோ அது ரொம்ப அதிசயமாக இருந்தது. அதனால தான் இதை நின்று ஃபோட்டோ எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் நாங்கள் மறுபடியும் எங்கள் ஜேர்னியை கண்டினியூ பண்ணிட்டோம். நாங்கள் ஹோட்டலுக்கு போகிற வழியில் எவ்வளோ அழகாக இருந்ததோ அதெல்லாம் என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் எடுத்திருக்கேன். நீங்களும் பாருங்கோ.
அதாவது சில பேருக்கு இதெல்லாம் பார்க்கறதுல ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். அந்த மாதிரி உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவா யூ கேன் சி. அப்படி இல்லைன்னா யாராவது பார்க்கறதுல இன்ட்ரெஸ்ட் இருந்தாக்கா யூ கேன் ஷேர் டு தெம். இது பூராவே அந்த மலை தான், 2 பக்கமுமே மலை தான். வெரி பியூட்டிஃபுல் சீனரி. அதாவது வி வில் பிகம் ஒன் வித் த நேச்சர். அதாவது அந்த இயற்கையோடு நம்ம அப்படியே ஒன்றி போயிடுவோம். அவ்வளோ அழகாக இருக்குது. இந்த சன் வந்து முள்ள அந்த மலைக்கு பின்னாடி மறையிறத கூட ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தது. எனக்கு என்னமோ அவ்வளோ தூரம் பிடிச்சது. வி ஷுட் நெவர் மிஸ் இட் அப்படின்னு தோணித்து. அண்ட் ஐ வாஸ் ஸோ ஹாப்பி. ஆக்சுவலாக எனக்கு வந்து மலைக்கு மேலே போகிறதுக்கு கொஞ்சம் பயமாக இருந்தது. கொஞ்சம் இந்த மாதிரி மிஸ்டி மவுண்டன்ஸ்லாம் இருக்கும்போது ஆஸ்மா வந்து கொஞ்சம் ஆக்ரிவேட் ஆகிடக்கூடாதுன்னு ஆனால் நான் சாய்ராம் புக்கு கையில் கொண்டு போய் ப்ரே பண்ணிகிட்டே இருந்தேன். நல்ல காலத்துக்கு எனக்கு ஹெல்த்துக்கு பெரிய ப்ராப்ளம் எதுவும் வராமல் வி ஹவ் விசிட்டட் தட் அரக்கு வேலி. இங்கே பாருங்க, இந்த திக்காக இருக்கு இல்லையா இந்த ஃபாரஸ்ட்டு, இந்த ஃபாரஸ்ட்டில் தான் அந்த புஷ்பாவோட நிறைய சீன்ஸ் எடுத்தான்னு சொல்கிறா. நீங்கள் பக்கத்துலேயே போனீங்கன்னா இந்த ராக்ஸ் அப்படியே தொடரலாம். அப்படி 2 பக்கமும் ராக்ஸ் பக்கத்தில் இருக்குது. அதை வந்து நீங்கள் தொட்டுட்டே போகலாம். அவ்வளோ அழகாக இருக்குது. பாருங்க, சன் முள்ள மறையிறது. இது வந்து காரில் அங்கங்கே அவரை நிறுத்த சொல்ல முடியாது, ஏன்னா அது டேஞ்சருங்கிறதுனால நான் போகிற கார்லேயே அப்படியே பாருங்க சன் வந்து அந்த மலைக்கு பின்னாடி மறையிறது உங்களுக்கு தெரியாது. அப்படியே நான் எடுத்திருக்கேன் அந்த காரோட ஓட்டத்துக்கூடையே. இங்கே பாருங்கள், இந்த டால் ட்ரீஸ் இருக்கு இல்லையா, இங்கே தான் அவள் வந்து செட் போட்டு அந்த மெஹந்தி எல்லாம் எடுத்தான்னு சொல்கிறா. இங்கே பார்த்தேன்னா இங்கே குழியாக இருக்கு இல்லையா, இங்கே ஜலம் வந்து அப்படியே ஓடும். இந்த பக்கத்தில் தான் நாட்டு சாங் எடுத்தால், அதுக்கும் பக்கத்தில் தான் அந்த ஃபஸ்ட்டு சாங் இந்த மெஹந்தி சாங்கும் எடுத்தான்னு சொல்கிறா. இங்கே பாருங்கள், ரொம்ப அழகாக இருக்கும். இங்கே வந்து தண்ணி அப்படியே அந்த உள்ளோடு போகிறது பாருங்க. அங்கே பாறையில் அப்படியே கட் பண்ணின மாதிரி இருக்கு இல்லையா, அதெல்லாம் நேச்சுரலாகவே இருக்குது. அதுக்குள்ளேருந்து தண்ணி அப்படியே கீழே ஓடி வரும்னு சொன்னார் அவர். இதோ இங்கே இருக்கு இல்லையா, இது பக்கத்தில் தான் அதை ஃபுல்லாக எடுத்திருக்கா. இங்கே ஒரு பியூட்டிஃபுல்லான சர்ச் இருந்தது. நாங்களும் கொஞ்சம் ஒரு செகண்ட் 2 செகண்டுக்கு ப்ரே பண்ணிவிட்டு அப்படியே போயிட்டோம். என்னெல்லாமோ மெடிசினல் வேல்யூஸ் இருக்கிற செடிகள் கூட இங்கே இருக்குதுன்னு அந்த டிரைவர் எங்கள்கிட்ட சொன்னார். ஏன்னா அவர் ரொம்ப நாளாக இங்கே இருக்கிறதுனால அவர் எல்லாமே அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணின்னு வந்தார். அந்த பாறைகள் ஒவ்வொன்றும் அப்படியே இறங்கி வந்திருக்கு. விழுந்துருமோன்னு நினைக்கிறோம், ஆனால் விழுறதில்லை. இது வந்து அட்வென்ச்சரஸ் பார்க் இருக்குது நடுவில். இது வந்து எங்களோட ஹோட்டல் வந்துட்டு இதுதான் நாங்கள் இருந்த ரூம். ஃபுல்லாக வந்து வுட்டிலேயே பண்ணியிருந்தா. இது வந்து ஒரு வெரி டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ரூம். ஒரே ஒரு ரூம் தான் இருக்கும். அப்புறம் அதில் ஃபர்னிச்சர் இதெல்லாம் கொஞ்சம் இருந்தது. அப்புறம் வெளியில் வந்து அந்த நம்ம உட்காந்து நல்லா ஃபுல்லாக பார்க்கலாம். ஃபுல்லாக கார்டன் தான். அப்புறம் ராத்திரியான பான்ஃபயர் இருக்கும் அங்கே. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், ஹாவ் அ கிரேட் டே. லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ.